வணக்கம் நண்பர்களே. ஒரு 4-5 நாட்களாகவே நிறைய ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ட்ஸ் எழுப்பியிருந்த ஒரு கேள்வி என்னென்னா, யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷனல் பேப்பரை யூபிஎஸ்சி ரிமூவ் பண்ணிடுவாங்களா அப்படின்ட்டு இவங்க ஒரு டவுட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் ஒரு சில பேர் ஸ்பெசிஃபிக்காக 2023 இந்த வருஷத்தில் ஆப்ஷனல் பேப்பரை ரிமூவ் பண்ணுவாங்களா, இதை பற்றி ஒரு சில நாட்களாக சோஷியல் மீடியாவில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஒருவேளை ஆப்ஷனை ரிமூவ் பண்ணிட்டா நாங்கள் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி கேள்விகளை எழுப்பியிருந்தாங்க. ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நடுராத்திரியில் மெசேஜ் பண்ணுறாங்க, எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு. ஒரு சில பேர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நான் ஸ்கூல் முடிச்சிருக்கேன், நான் இப்போ என்னோடய டிகிரியை சூஸ் பண்ண போகிறேன், ஐஏஎஸ் எக்ஸாமில் வரக்கூடிய ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் என்னோடய டிகிரியை சூஸ் பண்ணலான்னு ஐடியா வச்சுருக்கேன். இப்போ சோஷியல் மீடியாவில் சொல்கிற மாதிரி 2023 ஆப்ஷனல் தூக்கிட்டா நான் இப்போ டிகிரியை சூஸ் பண்ணுறதே வேஸ்ட்டாக போயிடும், நான் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி கேள்விகளும் வருது. நான் டிகிரியை எடுக்கவா வேணாமா, படிக்க ஆரம்பிக்கவா வேணாமா, நான் ஏற்கனவே படிச்சுட்டேன், ஆப்ஷனல் படித்தது வேஸ்ட் ஆகிடுமா, இந்த மாதிரி கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குது. இது காரணம் என்ன? சோஷியல் மீடியா. அப்போது இந்த மாதிரி சில்மிஷங்கள்லாம் அடிக்கடி சோஷியல் மீடியாவில் நடந்துகிட்ருக்கோம். ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை கெடுத்து அவங்களுடைய மனநிலையை சீர்குலைக்கிற மாதிரி இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் ரூமர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். அட்டம்ஸை ரெடியூஸ் பண்ண போகிறாங்க, வயசை கம்மி பண்ண போகிறாங்க, எக்ஸாமில் பேட்டர்னில் சேஞ்ச் கொண்டு வர போகிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். தயவு செஞ்சு இதிலெல்லாம் காதில் போடாதீங்க. இதில் காதில் போட்டிங்கன்னா உங்களால் படிக்கவே முடியாது. சரி, இப்போ ஆப்ஷனை யூபிஎஸ்சி எடுத்துருவாங்களா? இப்போ ஆப்ஷனை எடுக்க சொல்லி அந்த காலத்துலேருந்தே நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷனை எடுக்கலாமா வேணாமான்றது இன்றைக்கி நேற்று பேசப்படுற விஷயம் இல்லை. தயவுசெய்து இதை எல்லோரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். பல வருஷம் முன்னாடி இருந்தே ஆப்ஷனை தூக்கிடணும் அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்திருக்கு. நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இதை தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. காரணம் என்ன? அப்போ தான் எக்ஸாமில் லெவல் பிளேயிங் ஃபீல்டு வரும். ஒருத்தர் 400 மார்க் எடுக்கிறார் ஆப்ஷனில், இன்னொருத்தர் 200 மார்க் தான் எடுக்கிறாரு. அப்போது இந்த டிஸ்கிரிப்பன்சி இருக்குது. அப்போ ஆப்ஷன் தூக்கிடுங்க அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு அந்த காலத்துலேருந்தே சொல்லிட்டு வராங்க. ரீசெண்டாக கவர்மெண்ட் அப்பாயின்ட் பண்ண எக்ஸ்பர்ட் பாஸ்வான். ஸோ இந்த கமிட்டி என்ன சொல்லுதுன்னா, ஆப்ஷனை தூக்கிடுங்கன்னு தான் இவங்களும் சொல்கிறாங்க. இவங்க சொல்லி 4 வருஷம் ஆச்சு, ஆனால் இன்னும் ஆப்ஷனலை கவர்மெண்ட் தூக்கலை. இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இப்போதைக்கு அதுக்குள்ளே நம்ம உள்ளே போகணும். ஒருவேளை ஆப்ஷனை தூக்குவாங்களா மாட்டாங்களா? தூக்கலாம், தூக்காமலாம் போகலாம். ஆனால் நியர் ஃப்யூச்சரில் இதை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். காரணம் என்ன? அந்த காலத்துலேருந்து இந்த ரெக்கமெண்டேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ ஒரு சில வருடங்களில் ஆப்ஷனை எடுக்கலாம் அப்படின்ற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஆனால் ஒருவேளை எடுக்காம கூட போகலாம். இன்னும் அவங்க நிறைய வருஷம் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு கூட வரலாம். இதுதான் உண்மை. அப்போ 2021 எடுத்துருவாங்களா, 22 எடுத்துருவாங்களா, 23 எடுத்துருவாங்களான்ற கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா இதை யாராலையும் சொல்ல முடியாது. யூபிஎஸ்சியாவே அஃபிஷியலாக சொல்லணும். அவங்க ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் மூலமாக இல்லை ப்ரெஸ் ரிலீஸ் மூலமாக சொல்லணும். அப்போ தான் யாராலையுமே ஊர்ஜிதமாக சொல்ல முடியும். அப்போ இப்போதைக்கு நியூஸில் பார்த்தீங்கன்னா வரல, நியூஸ் பேப்பரில் வரல, யூபிஎஸ்சியாகவும் எதுவும் சொல்ல, ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோவில் வரல. அப்போ ஏன் இந்த மாதிரி ரூமர்ஸ்லாம் வருது? காரணம் சோஷியல் மீடியா. அப்போ தயவு செஞ்சு இதை நீங்கள் மனசில் வைங்க. சரி, இப்போது ஆப்ஷனல் பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற தப்பு என்ன? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் முடிச்சிருப்பாங்க. இப்போயே அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஐஏஎஸ் எக்ஸாமில் ஒரு ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் டிகிரியை இப்போயே எடுக்கிறேன், என்னுடைய மேஜரை இப்போயே சூஸ் பண்ணுறேன். உதாரணத்துக்கு ஹிஸ்ட்ரி ஆப்ஷன்லாம் இப்போயே நான் பிஏ ஹிஸ்ட்ரி எடுத்துடுறேன். இந்த மாதிரி மல்லு கட்டிட்டு நிற்கிறாங்க. இதுவும் தேவையில்லை. நான் இதை பற்றி செப்பரேட்டாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். அகாடமிக்ஸ்க்கும் ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனுக்கும் சம்மந்தம் இல்லை. எந்த காரணத்தை கொண்டோம் ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனுக்காக உங்களுடைய படிப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச படிப்பை படிங்க. அது ஆர்ட்ஸோ சயின்ஸோ இன்ஜினியரிங்கோ மெடிசனோ அதை படிங்க. அதை படித்து முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் சிலபஸில் இருக்கிற சப்ஜெக்டை அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு சப்ஜெக்டையும் ஒரு சில மாதங்களில் முடிச்சிடலாம். அப்போது ஒரு சப்ஜெக்டையும் ஒரு மாதங்களில் முடிக்கும்போது அதுக்கே உங்களுடைய டிகிரியை சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க. ஹிஸ்ட்ரியை 2 மாதத்தில் முடிச்சிடலாம். ஜிஎஸ்க்கு அதான் ஃபுல் டைமாக உட்காந்தா நான் சொல்கிறேன், ஒரு 2 மாதத்தில் முடிச்சிடலாம் ஃபுல் டைமாக. அப்படி இருக்கும்போது அந்த ஹிஸ்ட்ரிக்காகவே ஏன் நீங்கள் உங்களுடைய டிகிரி எடுக்கிறீங்க? இந்த மாதிரி பண்ணுறது தான் தப்பு. இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பயந்துட்டு உட்காடுறாங்க, ஆப்ஷனை எடுத்துட்டா நான் என்ன பண்ணுறது? அப்போது இப்படி மல்லு கட்டி நிற்கிறது தான் தப்பு. என் டிகிரியே ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி டிகிரி எடுக்கவா அப்படின்னு சொல்கிறதும் தப்பு. இன்னொரு பக்கம் ஆப்ஷனை எடுத்துட்டா என்ன பண்ணுறது, பயமாக இருக்குன்னு சொல்கிறதும் தப்பு. இந்த தப்பை பண்ணாதீங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் மெச்சூரிட்டியை வளர்த்துக்கோங்க. இதை நான் எப்பயுமே என்னோடய வீடியோவில் நான் சொல்லுவேன். உங்கள் நல்லதுக்காக தான் நான் சொல்கிறேன். இந்த பயம், குழப்பம் இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்காது. இதெல்லாம் சைடில் விட்டுருங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது.
சரி, இப்போ நீங்கள் என்கிட்ட ரைஸ் பண்ணலாம். சரி, இவ்வளோ சொல்கிறீங்க, ஒரு வேளை யூபிஎஸ்சி ஆப்ஷனில் தூக்கிட்டா நாங்கள் என்ன பண்ணுறது? இப்போ 2021 ஒரு வேளை ஆப்ஷனில் எடுக்கிறாங்கன்னே வச்சுப்போங்க. ஹைபாத்தட்டிக்கலாக சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த வருஷம் வரப்போகிற எக்ஸாமில் ஆப்ஷனில் அவங்க எடுக்க போகிறாங்கன்னு சொன்னால் கூட அது பிரச்சனை இல்லை. அதுக்கான ரீசனை நான் சொல்கிறேன். இப்போ 2021க்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்? அரௌண்ட் February மார்ச்சில் வரும். உதாரணத்துக்கு 2021 மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் வருதுன்னு வைங்க. அப்போ நோட்டிஃபிகேஷன் விடுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி சொல்லுவாங்க யூபிஎஸ்சி, நாங்கள் ஆப்ஷனில் எடுக்க போகிறோம்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்லேயே சொல்லுவாங்க நாங்கள் எடுக்க போகிறோன்னு. லாஸ்ட்டாக 2013 தான் ஒரு சேஞ்சை கொண்டு வந்தாங்க லாஸ்ட்டாக. அப்போது பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷனில் இருக்கும். 2013 ஒரு ஆப்ஷனில் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக 2 GS பேப்பர் கொண்டு வந்தாங்க. அதான் லாஸ்ட் வந்து சேஞ்ச். இப்போ மறுபடியும் இந்த மாதிரி சேஞ்ச் வரப்போகுதுன்னா அதை ஃபஸ்ட்டு யூபிஎஸ்சி சொல்லுவாங்க. அப்போது ஒருவேளை 2021 அந்த சேஞ்ச் கொண்டு வந்தாலும் அதை மார்ச் மாதம் சொல்லுவாங்க அப்படின்னு நீங்கள் வைங்க. மார்ச் மாதம் முன்னாடி வரைக்கும் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க ஆப்ஷனுக்கு. இதை பற்றியே நான் சொல்லியிருக்கேன். அரௌண்ட் ஒரு 40% நீங்கள் ஆப்ஷனில் முடிச்சு வைங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ப்ரிலிம்ஸ்க்கு 3 மாதம் முன்னாடி வரைக்கும் ஆப்ஷனில் எடுக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடியே ஒரு 40% வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக முடிச்சிடணும். மெயினாக ஃபஸ்ட் பேப்பர் படிக்கணும், புரிஞ்சு படிக்கணும். நிறையா படிக்கிறத விட புரிஞ்சு மெயினாக ஃபஸ்ட் பேப்பரை படிக்கணும். அந்த ஃபிலாசபர்ஸ், திங்கர்ஸ், அந்த கான்செப்டை படித்து வைக்கணும், இன்டெப்த்தாக படித்து வைக்கணும். 40% நீங்கள் வந்து முடித்தா போதும். அப்போது மார்ச் மாதம் முன்னாடி வரைக்கும் 40% நீங்கள் ஆப்ஷனை முடிக்கிறீங்கன்னு வைங்க. உதாரணத்துக்கு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் நீங்கள் மைண்டில் வச்சுருக்கீங்க, 40% முடிச்சிட்டிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. மார்ச் மாதம் யூபிஎஸ்சி சொல்லுது ஆப்ஷனில் நாங்கள் எடுக்க போகிறோம்னு சொல்லுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நீங்கள் போட்ட உழைப்பு வீணாகாது, நாலேஜ் எப்பயுமே வேஸ்ட் ஆகாது. இன்டைரக்டாக அது உங்களுக்கு ஜிஎஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஒருவேளை நீங்கள் ஆந்த்ரோபாலஜி, பாட்னி, ஜுவாலஜி இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸை நீங்கள் ஒரு வேளை எடுத்து அதில் ஒரு 40% முடிச்சு வச்சுருக்கீங்கன்னா இது கண்டிப்பாக டேரெக்டாக ஜிஎஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. ஆனால் அந்த நாலேஜும் உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது, கண்டிப்பாக வேறு ஒரு விதத்தில் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போது அந்த நாலேஜ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேஸ்ட் ஆகாது. அதனால் தைரியமாக நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. அப்போது ஆப்ஷனில் எடுப்பாங்களா வேணாமா இந்த சிந்தனை பயம் உங்களுக்கு வேணாம், தயவு செஞ்சு படிங்க. இப்போது ஆப்ஷனில் ஒரு வேளை மாற்றுறாங்கன்னு வைங்க, அதனால் ஒருத்தர் ஃபெயிலே ஆக மாட்டார். என்னால் அடித்து சொல்ல முடியும், அதுக்கு நான் கேரண்டி. ஒருத்தர் அப்படி ஃபெயில் ஆகிறாரு அப்படின்னா அவர் ஒட்டுமொத்தமாக எக்ஸாமை சரியாக அப்ரோச் பண்ணல, படிக்கல, அதனால தான் ஒருத்தர் ஃபெயில் ஆக போகிறார். தவிர கண்டிப்பாக ஆப்ஷனில் யூபிஎஸ்சி தூக்கிட்டாங்கன்னு சொல்லி இதனால் ஒருத்தர் ஃபெயிலே ஆக மாட்டார். அப்படி திடீர்னு ஆப்ஷனை தூக்குறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா கூட லெவல் பிளேயிங் ஃபீல்டுக்குள்ளே தான் நீங்கள் உள்ளே போக போகிறீங்க. எல்லாம் அதுக்கப்புறம் ஒரே ஃபீல்டில் தான் வர போகிறாங்க. யாருக்கும் அது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அது வந்து ஃபேவர் செய்யாது. அப்போது கண்டிப்பாக லெவல் பிளேயிங் ஃபீல்டுள்ள தான் எல்லோரும் வருவாங்க. அப்போது சமநிலைக்கு தான் எல்லோரும் வர போகிறீங்க. அப்போ இது ஒரு பிரச்சனை கிடையாது. காம்படிஷன் அதுக்கப்புறம் ஈக்குவலாக தான் இருக்கும். ஆப்ஷனை தூக்கினாலும் அதுக்கு பதிலாக ஜிஎஸ் தான் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அதுக்கான ப்ரிப்ரேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போது தயவு செஞ்சு இதை மனசில் வைங்க. ஆப்ஷனில் வைக்க போகிறாங்களா எடுக்க போகிறாங்களான்ற பயம் குழப்பம் வேண்டாம். அதே நேரத்தில் நீங்கள் டிகிரியை இப்போ எடுக்க போகிறீங்களா, இதுக்கும் ஐஏஎஸ் எக்ஸாமுக்கும் சம்மந்தம் இல்லை. எந்த டிகிரி வேணால் எடுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுடைய பிடிச்ச சப்ஜெக்ட் ஏதோ அதை உங்களுடைய மேஜராக எடுங்க. அதுக்கப்புறம் ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு ஃப்ரெஷ்ஷாக படிச்சுக்கலாம். ஒருவேளை நீங்கள் டிகிரியில் எடுக்கிற மேஜரே உங்களை ஐஏஎஸ் எக்ஸாமில் வரக்கூடிய ஆப்ஷனலுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் சந்தோஷம், அவ்வளோதான். அப்போது இந்த 2 விதமான குழப்பங்களுமே தப்பு. இந்த மாதிரி மல்லு கட்டிட்டு நிற்கக்கூடாது. நான் என்னுடைய ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி டிகிரி எடுக்கிறேன்னு சொல்கிறதும் தப்பு. ஆப்ஷனில் எடுத்துருவாங்களான்னு பயப்படுறதும் தப்பு. எடுக்கட்டும், என்ன இப்போ 2021 எடுக்கட்டும், என்ன இப்போ நான் சொல்கிறேன். என்கிட்ட கேளுங்க என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். 2021 அந்த நோட்டிஃபிகேஷன் வரட்டும். ஒருவேளை எடுக்கிறாங்கனாலே அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். நீங்கள் அதை பற்றி ஒரே பண்ண வேணாம். இது ஒரு பிரச்சனையே கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன், ஆப்ஷனில் எடுக்கிறதுனால ஒருத்தர் ஃபெயில் ஆக மாட்டார். அதனால் ஃபெயில் ஆக மாட்டாங்க. சரியாக படிக்கலை, ப்ராப்பராக நாலேஜ் கெயின் பண்ணல, அப்ரோச் தப்பாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தான் ஒருத்தர் ஃபெயில் ஆவார். ஆப்ஷனில் எடுக்கிறதுனால ஒருத்தர் கண்டிப்பாக ஃபெயில் ஆக மாட்டார். காரணம் என்னென்னா மறுபடியும் எல்லாரும் லெவல் பிளேயிங் ஃபீல்டுக்கு தான் வர போகிறாங்க. அதனால் தயவு செஞ்சு இந்த கவலையை விட்டுடுங்க, நல்லா படிங்க, குழப்பம் வேண்டாம். நன்றி.